ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற திரைப்படம் பன் பட்டர் ஜாம். இரண்டு அம்மாக்கள் தன்னுடைய பிள்ளைகள் யாரையாவது காதலிச்சு கெட்டு போய்விடக்கூடாது அப்படின்றதுக்காக சம்பந்தப்பட்ட ரெண்டு அம்மாக்கள், அதாவது பிள்ளையை பெற்ற அம்மாவும் பெண்ணை பெற்ற அம்மாவும் தங்களுடைய பிள்ளைகளை ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்க வைத்து அவங்க ரெண்டு பேரையும் காதலிக்க வைத்து திருமணம் செய்து விடலாம்னு திட்டம் போடுறாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது தான் இந்த திரைப்படம். ரெயின் ஆஃப் ஆரோஸ் என்டர்டைன்மெண்ட் சார்பாக சுரேஷ் சுப்ரமணியன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் ராஜு ஜெயமோகன், ஆத்யா பிரசாத், பவ்யா த்ரிகா, சார்லி, சரண்யா பொன்வண்ணன், தேவதர்ஷினி, மைக்கேல் தங்கதுரை, விஜே பப்பு, இவங்களோட சிறப்பு தோற்றத்தில் விக்ராந்த், இவங்களாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கதை சுரேஷ் சுப்ரமணியம். நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு பாபு குமார் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு ராகவ் மிர்தாத். இன்ஜினியரிங் படிச்சுட்டு வராரு சந்துருன்ற ராஜு ஜெயமோகன். இவரோட அம்மா லலிதான்ற சரண்யா பொன்வண்ணன். ராஜு இவர் வீட்டில் நல்ல பையனாகவும் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் அட்ராசிட்டி செய்கிற மாணவனாகவும் இருக்காரு. இவரும் சக மாணவியான நந்தினின்ற பவ்யா த்ரிகாவும் காதலிச்சுட்டு வராங்க. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருக்கிற பவ்யாவை ராஜுவுடைய உயிர் நண்பர் சரவணன்ற மைக்கேல் காதலிக்கிறாரு. ஆனால் பவ்யாவோ ராஜுவை காதலிக்கிறாங்க. ஆனால் சந்துருவுக்கோ சரவணனோட இந்த காதல் விவகாரம் தெரியாது. ராஜுவோட அம்மா லலிதான்ற சரண்யா பொன்வண்ணனும் ராஜுவோட பக்கத்து வீட்டு பெண் மதுன்ற ஆத்யா பிரசாத்தோட அம்மா உமான்ற தேவதர்ஷினியும் இணைந்து எப்படியாவது ராஜுவுக்கு தேவதர்ஷினியோட மகள் இன்னொரு ஹீரோயினான ஆத்யாவை திருமணம் பண்ணி வைக்க பிளான் பண்ணுறாங்க. ஆனால் ஆத்யாவோ வேற ஒருத்தரை காதலிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஆத்யாவுக்கும் ராஜுவுக்கும் திருமணம் நடந்துதா இல்லையா? ராஜு பவ்யாவோட காதல் கை கூடியதா இல்லையா? ராஜுவோட நண்பர் மைக்கேல் காதல் என்ன ஆனது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. 4 கதைகள் 3 லேயர்களாக வைத்து பேரலாக ஒவ்வொரு கதையையும் ஒரே நேரத்தில் மாற்றி மாற்றி வருவது மாதிரி திரைக்கதை அமைச்சு இன்னைக்கு இருக்கிற 2K காதல், அதில் வரும் பிரிவு, துக்கம், பெஸ்டி, சோகம், அழுகை, சந்தோஷம், இது எல்லாத்தையும் திரைக்கதையில் காட்சிப்படுத்தி அதை பெரியவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க. அதே சமயம் வீட்டில் இருக்கிற தாய் தந்தைக்கு இந்த திரைப்படம் எந்த அளவு பலன் அளித்திருக்கு அப்படின்ற விஷயங்களை இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கலகலப்பாக காமெடி படமாக கொடுத்துருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் ராகவ் மிர்தாத். ராஜு ஜெயமோகன் சந்துருன்ற கேரக்டரில் அவரால் முடிஞ்ச வரைக்கும் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. சில காட்சிகளில் சிரிக்கவும் கலங்கவும் வச்சிருக்காரு அவரோட நடிப்பால். குறிப்பாக சொல்லணும்னா இவரோட அப்பாவித்தனமான சேட்டைகள், காதல் காட்சிகள், பல வகையான கேள்விகள், கடைசியில் நட்புக்காக மாறுவது, இப்படி சில. அடுத்து சரண்யா பொன்வண்ணன் லலிதான்ற கேரக்டரில் ராஜு ஜெயமோகனுக்கு அம்மாவாக நடிச்சிருக்காங்க. பல வகையான ஐடியாக்களில் சிரிக்கவும் வைக்கிறாங்க. பவ்யா த்ரிகா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக ராஜுவோட காதலியா அழகாகவும் அளவாகவும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பெஸ்டான நடிப்பை கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு ஹீரோயினான ஆத்யா மதுன்ற கேரக்டரில் கலகலப்பான பேச்சு மற்றும் துரு நடிப்பால் அந்த கதாபாத்திரத்துடனே தன்னை இணைச்சிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அது இவங்களுக்கு ஓரளவு ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா கிளைமேக்ஸ் நடிப்பு மற்றும் இவங்களோட பாடி லாங்குவேஜ். அன்பாக அட்வைஸ் பண்ணும் ஹீரோவோட அப்பாவா சார்லி, ராஜுவோட நண்பரா மைக்கேல், ஆத்யாவின் காதலனாக பப்பு,
நீண்ட நாட்களுக்கு அப்புறம் சிறப்பு தோற்றத்தில் விக்ராந்த் மற்றும் தேவதர்ஷினி உட்பட எல்லாருமே கொடுத்த வேலையை சிறப்பாக பண்ணியிருக்காங்க அவங்களோட நடிப்பால். காதல் கலந்த காமெடி படத்துக்கு என்ன தேவையோ அதை சிறப்பாக கொடுத்துருக்காரு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் பாபு குமார் தன்னோட சினிமோட்டோகிராஃபியில். குறிப்பாக சொல்லணும்னா மழை காட்சிகள், நிவாஸ் கே பிரசன்னாவின் பின்னணி இசை மற்றும் கார்த்திக் நேதாவின் லிரிக்ஸ் கதையோட மீட்டருக்கு பொருந்தி போகுது. எடிட்டர் ஜான் அப்ரஹாம், ஆர்ட் டைரக்டர் ஸ்ரீ சசிகுமார், ஸ்டண்ட் டைரக்டர் ஓம் பிரகாஷ், டான்ஸ் டைரக்டர் பாபி, சுரேஷ் சுப்பிரமணியம் கதை உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களோட காதலை மையமாக வச்சு அந்த இளைஞர்கள் காதலில் ஈகோ மற்றும் புரிதல் இல்லாததால் அந்த காதல் உறவு எந்த மாதிரி உடைந்து மோசமடையுது அப்படின்றத கதைக்குள்ள ஒரு கதையாக அமைச்சு ஒரு மெசேஜாக சொல்லியிருக்கு இந்த திரைப்படம். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.